இவங்கெல்லாம் குரு கூடயே திரியிறவங்க, குரு கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க, குருவினுடைய பார்வையிலேயே எந்நேரமும் இருப்பவர்கள், குரு கூடயே இருக்கிறவங்க. ஒரு நல்ல டைரக்டர் இருக்காங்க. இவங்க கூடயே திரிஞ்சிங்கனாலே போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இவங்க பார்வை உங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்க ஞானமும் அறிவும் தெளிவும் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அந்த சக்தி உண்டு. காரணம் என்னென்னா அவங்களாம் குரு. குரு கூட அதனால தான் என்றைக்குமே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கை வச்சு சொல்லுவாங்க, உஸ் அப்படிப்பாங்க, மாஸ்டர். இந்த பழக்கமெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். இந்த மாஸ்டர் அவங்கள வணங்கணும், குருவை குரு வணக்கம், குரு பூர்ணிமாலாம் இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்த குருவை வணங்க யார் ஒருவன் குருக்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ, குரு சொன்னால் கேட்குறாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது, எந்த கவலையும் வராது. நான் எழுதி தரேன். குருவினுடைய அனுக்கிரகம் என்பது ஒரு அப்பா தான், ஒரு அம்மா தான் சொல்கிறா, இவர் தான் அப்பா, இவருக்கு தான் நீ பிறந்த. அவ சொன்னால் தான் தெரியும், அவள் தான் சொல்லணும், இவர் தான் உங்கள் அப்பா. இந்த அப்பா சொல்கிறார், இவர் தான் வாத்தியார், இந்த வாத்தியார் தான் வந்து உனக்கு காப்பாற்ற போகிறார். அவர் சொன்னால் தான் வாத்தியார். அந்த வாத்தியார் சொல்கிறார், இவர் தான் தெய்வம், இந்த தெய்வம் தான் உன்னை காப்பாற்ற போகுதுன்னு. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா, தெய்வத்துக்கு முந்தின ஸ்தானம் குரு. குரு நினைத்தால் தான் தெய்வத்தையே காட்ட முடியும்.